ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கருகிடும். இப்போ இது நல்லா வறுபட்டதும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது கூடவே தேவைப்பட்டால் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு குழிக்கரண்டி அளவு தாங்க எடுத்திருக்கேன். அதில் ஒரு கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஹையில் வச்சா நம்மளுக்கு கருகிடும். இப்போ இது பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கரண்டி அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு இந்த இட்லி பிடிக்க வறுக்கிற பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டது. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதும் சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வறுபட்டு வரும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அந்த சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு அந்த பேன் சூடாக இருக்கும். அதுலேயே நம்ம இந்த 2யும் வறுத்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாயை சேர்த்துக்கலாங்க. 3லேருந்து 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு டேஸ்ட்டான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிற சமயங்களில் கூட ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.